புதுசா சிரிக்க என்ன தள்ளாட வச்ச மொத்தம் படிச்சு வச்சா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஒன்ஸ் ப்ரவிலேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரவிலேருந்து பார்த்தா எடிட்டாக சிம்பிளாக இந்த அலைட் மோஷன் ஆப் யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த எடிட் பண்ண ஒரு சிம்பிளாக ஒரு ப்ராஜெக்ட் நான் மேக் பண்ணியிருப்பேன். இந்த ப்ராஜெக்ட்டில் உங்கள் பிக் மட்டும் ஆட் பண்ணி எடிட் பண்ணியிருப்பேன். நான் செட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணினா உள்ளே பார்த்தா உங்களுக்கு இப்படி தான் இமேஜ்லாம் கொடுத்துருப்பேன். இந்த இமேஜில் உங்கள் பிக்கை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதில் உங்கள் பிக்கு பேக்கில் இருக்க கேர்ள் பிக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க பிக் ஆட் பண்ணுறதா ஆட் பண்ணிங்க. எப்படி ஆட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு உங்கள் பிக்கை எப்படி ஆட் பண்ணணும் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்த மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. எடிட் பண்ண போகிற பிக்கை ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்க. ஓகேங்களா? இந்த ஆப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்க. ஆப்க்கான லிங்க் என்கிட்ட எல்லா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபோட்டோ ரூம் சர்ச் பண்ணுங்கள். இந்த லோகோ ஆறுன்ற லோகோ வந்துருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த ஆப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு வந்துடுங்க. ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். மீடியா போங்க. போயிட்டு ரிமூவ் பண்ண பிக்கை ஆட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஆட் பண்ணிட்டீங்களா? இதில் சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போங்க. போயிட்டு மேலே சர்ச் ஐகானில் வைப்புன்னு சர்ச் பண்ணுங்கள். வைப்புன்னு சர்ச் பண்ணி டாப் ரிசல்ட் அவுட் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போயிடுவாங்க. இதில் எண்டில் லைட்டாக இது மாதிரி லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஆங்கிள் சொல்கிற ஆஃப் ஜஸ்ட் ஒரு 90 டிகிரி இந்த இடத்துல வால்யூம் ஷோ ஆகுங்க. இடத்துல 90 டிகிரி செட் பண்ணுங்கள். செட்டு கரெக்ட் 90 டிகிரி கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி பாடியில் ஆஃபில் கீழே கட் ஆகும். நெக்ஸ்ட் கீழே பார்த்தா ஃபெதர் சொல்லிட்டு ஒரு ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் அது இன்க்ரீஸ் பண்ணால் இது மாதிரி இமேஜ் கீழே லைட்டாக ஃபெதர் கட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இமேஜ் அப்படியே மூவ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு இங்கே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு எது மாதிரி ஓகேங்களா? ப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட் இப்போ இந்த இமேஜ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு எண்டுக்கு போயிடுங்க. போயிட்டு பேக் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி விட்ருங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்களா? அங்கே லாஸ்ட்டில் போயிட்டு ஓகேன்னு செக் பண்ணிங்க. எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த மேலே நேம் வச்சு அந்த நேமில் கரெக்டாக ஃப்ரேம் செட் பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபிட் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போனால் இங்கே ஸ்டார்டிங் வந்துடுங்க. இங்கே பார்த்தா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? அது சூஸ் பண்ணிட்டு டைமில் கீழே பார்த்தா ஒரு இங்கே ஏரோக்கே ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கோம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணால் அந்த இமேஜில் ஒரு கீ ஃப்ரேம் மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகும். ஓகேங்களா? ஆட் ஆச்சுங்களா? நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி போய்ட்டு இங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு ஜஸ்ட் அங்கே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் ஆகும். இப்போ இந்த கீ ஃப்ரேம் வந்துடலாம். இமேஜ் அப்படியே கீழே மூவ் பண்ணி கீழே ஸ்ட்ரைட்டாக ஹைட் பண்ணுங்கள். ஹைட் பண்ணுற சொல்ல உங்களுக்கு ரெட் கலராக ஒரு லைன் நல்லா தெரியும் நினைக்கிறேன். இமேஜில் தெரியும் பாருங்கள். இமேஜ் ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும். ஓகேங்களா? இமேஜ் ஃபுல் ஹைட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கரெக்டாக டைமில் பார்த்தா 10க்கு போயிடுங்க. 00:10க்கு போயிட்டு இங்கே கிராஃப் இருக்கும். அந்த கிராஃப் கிளிக் பண்ணிட்டு இங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. இது இந்த லெவலில் எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போயிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பேக் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போங்க. போயிட்டு மேலே சர்ச் ஐகானில் ப்ளர்ன்னு சர்ச் பண்ணுங்கள். ப்ளர்னு சர்ச் பண்ண சொல்ல அட்ரிஷன் ப்ளர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் போய்ட்டு ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளர் எஃபெக்ட் ஓகே தேவையில்ல. நம்ம மோஷன் ப்ளர் ஆட் பண்ணிடலாம். எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு ப்ளரில் போய்ட்டு நம்ம மோஷன் ப்ளர் சூஸ் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மோஷனுக்கான ப்ளர் மட்டும் கிடைக்கும். இந்த ப்ளர் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். எந்த சேஞ்சு கிடையாது. பிக்கு சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் சேஞ்ச் பண்ணிங்க. எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனா டேரெக்டாக கீழே பிக்குக்கான லேயர் வந்திருக்கும். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபீல்டில் போய்ட்டு இந்த ஸ்டார்ட் டு ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்க பிக் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக் ஆட் பண்ணுறதா பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்கை இங்கே ஆட் பண்ணுறதா இருக்கும். மற்ற இடத்துல நார்மலான இருக்கிற பிக்கை ஸ்ட்ரெயிட்டாக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத பிக்கை ஆட் பண்ணிங்கன்னா அவுட்புட் எடுத்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம்? சிம்பிளாக மேலே இருக்க லேயர் போய் லாங் ப்ரெஸ் பண்ணி ரிட்டர்ன் லேயருக்கு எடுத்து வந்துடுங்க. ஓகேங்களா? மற்ற எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் மேலே பாருங்க ரெசிட் கார்டில் ஏறக்கான பட்டன் கிளிக் பண்ணிங்க. வீடியோ ஆப்ஷன் செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ண கிளிக் பண்ணி இந்த எடிட் உங்கள் கேலரி சேவ் பண்ணி. ஓகேங்களா? எடிட்டிங் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பாய்.